ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் குட்டி பையன் வந்து தூங்க வச்சேன். எனது வந்து கேமரா கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து குட்டி பையன் வந்து இப்போது சாப்பாடு ஊட்டணும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபோன் கேட்பான். அந்த டைமில் வந்து நான் ஃபோன் கொடுக்குற டைமில் கீழே போடுறதோ அந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ தான் மாற்றினேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த நிலமை. அப்புறம் வெளியே கூட்டின்னு போயிட்டு இப்போ தான் சாப்பாடெலாம் ஊட்டிட்டு தூங்க வச்சேன். அப்புறம் தூங்க வச்சிட்ட பிறகு நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து இப்போ தான் வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு காலையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி 2 டேஸாக பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் வருது. நைட்டில் வந்து நல்லாவே குளிர் எடுக்குது. எப்படி சொல்கிறது, மழையாக இருந்துச்சு 4 டேஸாக. நைட்டில் மழை. இந்த ட்ரெஸ்ஸு காய வைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டில் யூனிஃபார்ம்லாம் பாப்பா வந்தோடனே துவைக்க போட்டுருமா, அதை நைட்டு காய வைக்கிறனால ஏன்னா அப்படியே காயவே மாட்டேது, ஈரமாகவே இருந்துச்சு. அதனாலே இன்னொரு செட்டு நாங்கள் போட்டு அனுப்பிச்சிடும். அப்படி தான் மாறி மாறி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காயுது. கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரெஸ்ஸில் காஞ்சிடுது. ஈவினிங் தான் ட்ரெஸ் போடலான்ட்டு இருக்கேன், நம்ம குளித்தது எல்லாமே. ஏன்னா வந்து 2 டைம் நான் ஒரே டைமாக போடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் என்ன லன்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கேரட் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு பொமேகிரானேட்டை மாதுளை பழத்தை வந்து ஸ்நாக்ஸு கொடுத்துருந்தேன். ஆப்பிள் வந்து காலையில் ஒரு கிளாஸ் மில்க்கும் ஒரு ஆப்பிளும் அவங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பெருசாகவே பசிக்கலன்னாங்க. கொடுத்துட்டு திட்டி போசல கொஞ்சமாக சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு மறுபடியும் ஒயிட் ரைஸ் ஏதாவது கொஞ்சமாக வச்சு, மாவு காலி ஆகிடுச்சா டிஃபன் மாவு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸே கொஞ்சமாக அந்த கிரேவி போட்டு ஊட்டி விட்டேன். எக்ஸாம் நாளையோடு முடியுது. ஆஃபேல் எக்ஸாம் போயிட்டுருக்குல்ல, அதனால் நாளையோடு முடியுது. நல்லா பண்ணுறாங்களோ இல்லையான்னு தெரியல. ரியா வந்து நல்லாவே எழுதுவா எக்ஸாம்லாம். குட்டி பண்ணுறா எப்படின்னு தெரியல. மார்க் வந்தால் தான் பார்த்தா தெரியணும். டெய்லியுமே குட்டி பையன் வந்து நானும் வந்து ஸ்கூல் போகிறேன் அப்படின்ட்டு அடம் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஸ்கூல் போயிட்டால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவனுக்கும் போர் அடிக்குது. அக்காங்க வந்தால் தான் ஒரே ஹாப்பியாகிடுறான். வீட்டில் வந்து தூங்குறானா, இந்த ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு விட்டுறது அப்படி இப்படி போய்டும். மறுபடியும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். எதனா ஒன்று பண்ணிவிட்டு அடம் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருப்பான். அப்புறமே அப்படியே டே போயிடும். பாப்பா வந்துடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 வீக்ஸாகவே வந்து சரியாகவே மார்னிங்கில் வந்து கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதில்ல. தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இன்றைக்கும் பாருங்கள் 10:30 ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே நான் சாப்பிடல. பசிக்கவும் இல்லை. பசிச்சா தானே சாப்பிட முடியும். எப்போவுமே நான் பசிச்சா தான் சாப்பிடுவேன். ஏன்னா அது மாதிரி இருந்தால் தான் என் உடம்பு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். எந்த ஒரு டிசீஸும் வராது. பசிக்காமையே சாப்பிட்ணுமேன்னு சாப்பிட்டேன்னா அது வந்து தேவையில்லாததெல்லாம் எனக்கு சிம்டம்ஸ்லாம் காட்டுது. அதனால தான் நிறைய பேர் வந்து ரெகுலர் பீரியடு பிசிஓடிக்கு நான் ஒரு vlog போட்டிருந்தேன். நிறைய வியூஸ் போகுது. நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அது வந்து உண்மையாக சொல்லணுன்னா அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பீரியட் வராதவங்க கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை, பணம் வேலைலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக இது 1 வீக் குடித்தாவே போதும். மார்னிங் வந்து தண்ணி குடிக்கிறது பதில் இது குடித்தாவே போதும். பார்க்காதவங்க வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவை. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நைட்டு களி செய்யலான்ட்டு இருக்கேன். லைஃப்பில் வந்து ஒரே முறை வந்து நான் அம்மா வீட்டில் இருக்க சொல்ல செஞ்சேன். பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தான் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் போய் செஞ்சேன். முக்கால்வாசி சூப்பராக வந்துடுச்சு, நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த மாவு அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டு விட்டேன். நான் செஞ்சு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். நானும் சாப்பிட்டு பார்த்தா ஃபுல்லாக அந்த பால்ஸாக வந்துடுச்சா. இந்த தடவை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. எதனா ஒன்று பார்த்து தான் செய்யலான்ட்டு இருக்கேன். அது எப்படி வருதுன்னு தெரில. நாளைக்கு vlogல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக செய்கிறாங்க, சிம்பிளாக டக்கு டக்குன்னு. அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பால்ஸாக வந்துடுச்சு. பார்க்கலாம். நைட்டு வந்து வத்த குழம்பு வச்சுட்டு களி கலரலான்ட்டு இருக்கேன். எப்படின்னு தெரியல. குட்டி பையன் சாப்பிடுவானான்னு தெரில. அவனும் சாப்பிடவே மாட்டான். குழந்தையிலே நல்லா சாப்பிட்டான். இந்த 1 இயர்க்குள்ளே நம்ம சாப்பாடு அதெல்லாம் கொடுப்பல. அப்போவே வந்து களி, இந்த ரவை உப்புமாலாம் வந்து ஊட்டி விட்டு நல்லா சாப்பிடுவான். சேமியா அதெல்லாம் வந்து
இப்போ பார்த்தா செஞ்சு வச்சா ஒரு வாய்க்கு கூட இறங்க மாட்டுது. அப்படி ஒரு வாய் ஊட்டிட்டோம்னா அப்படியே கீழே துப்பிடுறான். எப்படி சொல்கிறது, ஏன் அப்படி ஆகிட்டான்னு எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்களா? நல்லா சாப்பிட்டு அந்த பையன் திடீர்னு இதெல்லாம் வேணாண்டு. நான் இன்னும் 24 மணி நேரம் சீச்சிருந்து அதுதான் பிரச்சனையாக இருக்குது. காயெல்லாமும் சீச்சின்னு தான் சொல்லுவான், அவனுக்கு சொல்ல தெரியாது. அதனால் நேற்று வந்து பீட்ரூட் கிரேவியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக சாப்பிட்டான். காய் சீச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாத. அப்புறம் இன்றைக்கும் அதை வச்சு தான் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டான். நைட்டுக்கு வந்து களி செய்யலான்ட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பூஜை சாமான்லாம் விலைக்கு வச்சிடலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து சந்தைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் 1 வீக் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். அவர் தான் போவார். இப்போ வெளியே போயிருக்காங்க. அந்த பிறகு லிஸ்ட்டு கொடுப்பேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஆனால் இவர் வாங்கின வெஜிடபிள்ஸே வாங்கிட்டு வந்தால் போர் அடிக்காதா? நீங்களே சொல்லுங்களா? இப்போ தான் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. மறுபடியும் 2 டேஸ் கழிச்சு அதே பீட்ரூட்டு, கேரட்டு, பொட்டேட்டோன்னு வாங்கிட்டு வராங்க. இதுவே சாப்பிட்டு வந்தால் பசங்களுக்கும் போர் அடிக்கும். இவரே சாப்பிட மாட்டுறாரு அது மாதிரி செஞ்சு கொடுத்தா. நீங்களே சொல்லுங்களா? நான் அதுதான் சொல்லிட்டேன். இந்த தடவை வந்து நான் வந்து நீர் காயாக வாங்கிட்டு வரலாம், வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணோம், குழந்தைங்களும் ரொம்பவே நல்லது நீர் சத்துலாம். இந்த வந்து கிழங்கு ஐட்டம் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்கினா போதாதா? இந்த பொட்டேட்டோலாம் அது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, கிட்டவே எது வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, பொட்டேட்டோ அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லது, கேரட் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நான் நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை. அதுவே மறுபடியும் சாப்பிடுவீங்களா? வெஜிடபிள்ஸாக இல்லை. ஆனால் நாளைக்கு சந்தையில் வந்து எல்லாமே இருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். நான் வந்து இப்போ வந்து யோசித்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறா. அவள் வந்து பன்னீர் கேட்குறா. இது 1 மந்த்துக்கிட்ட ஆக போகுது பன்னீர் செஞ்சு கொடுத்து யாருக்கு? ரியாவுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் என்னோடய ஸ்டைலில் அந்த முந்திரிலாம் வந்து ரேர் நான் போடுறது. அது இல்லாமல் சூப்பராக பண்ணி கொடுப்பேன். கஸ்தூரி மேத்திலாம் போட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக ஒரு 3-4 சப்பாத்தி வச்சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்தோம்னா லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸே காலியாக வரும். அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அதுதான் கேட்டுகிட்டே இருக்கா. மஷ்ரூம் கேட்குறா. இவர் சூப்பர் மார்க்கெட் வந்து போனால் வாங்கிட்டே வர மறந்துடுறாரு. சொல்லணும், இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது சொல்லணும். காலையில் பார்த்திக்கிட்டா முதல் முறையாக கண்ணில் வந்து காய்ச்சல் வச்சுருக்கேன். அதனால் கொட்டாவே வருது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. பச்சை தண்ணியில் வேறு குளிச்சுட்டு வந்தேன். என்ன சொல்கிறது, அவர் டிஷ்ஷு சொல்லிட்டு போய்க்கிறா சப்பாத்திக்கு. எது பார்த்தா தெரியல. ரியா மஷ்ரூமு, ஆனியனு, டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி அதிலே கிரேவி பண்ணுங்க மம்மி, சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு, எனக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, ஓகே, சிம்பிள் தானேம்மா, செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எழுதி கொடுக்குற வெஜிடபிள்ஸ் நாளைக்கு வந்து லிஸ்ட்டு மொத்தமே வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா வந்து அவள் நம்ம என்ன படிக்கிற விஷயத்தில் வந்து கரெக்டாக இருப்பாள். படிச்சிட்டிங்களான்னா கரெக்டாக ஆஃபீஸ் ரூம் போவாங்க. போயிட்டு கரெக்டாக 1/2 hour 1 hour படித்து முடிச்சுட்டு மம்மி படிச்சுட்டு வந்துனே இருப்பாங்க. சின்னவளுக்கு தான் நான் கூட இருந்து சொல்லி கொடுக்கணும். அவளாக எப்போ படிப்பான்னு தெரியல. ரியா சொல்லி கொடுத்தா கூட ஏமாத்துறா, திட்டுறா, 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி தான் இருக்குது. பார்க்கலாம், நாளையோட எக்ஸாம் முடியுது. லீவ் விடுறாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 10 days லீவ் விடுறாங்களான்னு பார்க்கலாம். நாளைக்கு மெசேஜ் வரும். அது இல்லாமல் இங்கே சரௌண்டிங், எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன், எங்கள் பாப்பா வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கேக் சாப்பிட்டு ஏதோ இறந்துட்டாங்க. நியூஸ் நேற்றுலாம் 2 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பாப்பா ஸ்கூலில் வந்து நேற்று நைட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. பர்த்டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி கேக்கு, கேண்டீஸு, சாக்லேட்டு இதெல்லாம் வந்து அலோடு இல்லை, ஒன்லி பர்ஃபி ஐட்டமு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லது தான். ஏன்னா பாப்பா வந்து நேற்று என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா, மம்மி எனக்கு நாளைக்கு என் 2 ஃப்ரெண்டுக்கு பர்த்டே 2 சாக்லேட் வரும் அப்படின்னாங்க. சொல்லணுன்னே இந்த மெசேஜ் பார்த்தோன்னே பர்ஃபி தான் எடுத்துகிட்டு வருவாங்க போல இருக்குது, பர்ஃபி தான் கொடுப்பாங்க மம்மி என் ஃப்ரெண்டு அப்படின்னா. இட்ஸ் ஓகே மம்மி, அதுவும் நல்லது தானே அப்படின்னா. அப்படின்னு சொன்ன பிறகு தான் சரி ஓகே நல்லது தானே, இது வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நல்லதாக. ரொம்ப சாக்லேட்டு, இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸு
அதெல்லாம் வந்து கேட்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே நம்ம கண்ட்ரோலாக வந்து அவங்களுக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கணும். நான் வந்து பாதாம்லாம் வாங்கி வச்சா கூட சாப்பிட மாட்றாங்க. ஆவின் பசு இது தான் வந்து நான் வாங்குவேன். அது வந்து காலி அடித்து பால்காரர்கிட்ட இருந்தால் கேட்பேன். அவங்க வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவர்கிட்ட இல்லைன்னா தான் நான் கடையில் வாங்கிட்டு வருவேன் நெய். இப்போ காலி அடித்து வாங்கணும். அதை வாங்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. அப்படிலாம் பவுட்ரு பண்ணி லட்டு மாதிரி ரெண்டு மூணு நட்ஸ் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா அப்படியே கொடுத்தா அது கீழே தான் இறக்கிறாங்க. குட்டி பையன் மோஸ்ட்லி எரிச்சிட்றான். அதனால் அவங்க இந்த மாதிரியே பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நெய் வாங்கிட்டு வரணும். சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். ஏன்னா இப்போ தான் நான் ஒரு 4 days முன்னாடி தான் மளிகை சாமான் எது வேணும்னு வாங்கினேன். அதனால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து எதுவும் தேவைப்படாது. மிளகா தனியாக தான் வாங்கி அரைக்கணும். ஏன்னா வந்து ஒரு 10 நாள் வருமானு தெரியல. வாங்கிட்டு காய வச்சு அரைச்சிட்டோன்னா அது ஒரு 6 மந்த்துக்கு தாராளமாக வரும். 4 மந்த்து ஆல்மோஸ்ட் வரும். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி அரைச்சிக்கிறேன். அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க எல்லாமே. நான் வாங்கி கொடுத்துருவேன். அவங்க காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து இதெல்லாம் தான் பண்ணேன். நாளைக்கு என்னென்ன வாங்க போகிறேன் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு vlogல வந்து நான் இன்றைக்கி எப்படி ராகி களி செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் அப்போ பாய்.